everyone. இன்னைக்கான வீடியோவில் நம்ம மிஷின் லேர்னிங்கில் இருக்க நெக்ஸ்ட் டைப்பான அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சூப்பர்வைஸ் லேர்னிங்கை என்னென்னு பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் லெவலான அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு ஆன்சரை கொடுக்காம டேட்டாஸ் மட்டும் கொடுத்து தன்னை லேர்ன் பண்ண வைக்கிறது. சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் ஆன்சர் இருக்கும், பட் இங்கே ஆன்சர் இருக்காது. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் நம்ம கம்ப்யூட்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் கொடுக்குறோன்னா, மார்க்கு, அவங்களுக்கு எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க. பட் குரூப் இருந்தால் தான் லேபிள்ஸ் கொடுக்க மாட்டோம். கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிமிலராக ஒரு குரூப்ஸை க்ரியேட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு குரூப்பும், ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு குரூப்பும். இதைத்தான் நம்ம அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைப் என்ன பார்த்தோன்னா கிளஸ்டர், செகண்ட் அசோசியேட்டர். கிளஸ்டரில் சிமிலராக குரூப்ஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமர்ஸை குரூப் பண்ணும். ஹை ஸ்பெண்டிங் கஸ்டமர்ஸ் ஒருத்தவங்க, மீடியம் ஸ்பெண்டிங் கஸ்டமர்ஸ் ஒருத்தவங்க, லோ ஸ்பெண்டிங் கஸ்டமர்ஸ் ஒருத்தவங்க அப்படின்னு பிஸ்னஸில் இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அசோசியேட்டிவ் அப்படின்னா ஐட்டம்ஸ்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்பிள், சூப்பர் மார்க்கெட்டில் மில்க் வாங்குகிற யூசர்ஸு பெட்டு வாங்கலாம். இதை பேஸ் பண்ணி ஸ்டோர்ஸ் எல்லாம் சஜஷன் காட்டும். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கை எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு டேட்டாஸை கொடுப்போம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அதுக்கான டேட்டாஸை அனலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஆன்சர் கொடுக்காமலே கம்ப்யூட்டர் தன்னை லேர்ன் பண்ணி நம்மளுக்கான ஆன்சர் கொடுக்கறது தான். ரியல் லைஃப்பில் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கு ஒரு கஸ்டமர்ஸை செக்மெண்ட் பண்ணவும், நெக்ஸ்ட்டு மூவிஸை ரெக்கமெண்ட் பண்ணுறதுல, எதுலன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ப்ராடக்டை குரூப் பண்ணுறது, மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது, டேட்டாவோட பேட்டர்ன்ஸை டிஸ்கவர் பண்ணுறது. இந்த வீடியோவில் சிம்பிளான சம்மரி பார்க்கலாம். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா ஆன்சரே இல்லாமல் நம்ம ஒரு டேட்டாஸை கொடுத்தோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அதுக்கான ஒரு பேட்டர்ன்ஸை வச்சு நம்மளுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி தரது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்புட் இருக்கும், ஆன்சர் இருக்காது. அவுட்புட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் தன்னை லேர்ன் பண்ணி ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறதோ, ஒரு பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறது தான் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்ம அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரீஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கை சிம்பிளாக பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.